பிரைஸ் தி லார்ட். 118ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பது நமக்கு மிகவும் நன்மையானது பிரியமானவர்களே. மனிதர்களை நாம் நம்பி நம்மோடு கூட நல்லா பேசுறாங்க, நல்ல நெருக்கமா இருக்காங்க, என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள முழுசா நம்பி என்ன செய்யறோம், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அது தவறு என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஏனென்றால் மனிதனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் பொல்லாதவைகள் என்பதற்கு வேதத்துல நிறைய உதாரணங்கள், நிறைய சாட்சிகள் உண்டு பிரியமானவர்களே. ஆனபடினால நம்ம இந்த மாதிரி மனுஷனை நம்பி நம்முடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவன் நம்ம சொல்லும் போது அப்படியா சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறது போல, நம்மீது பாசமாய் இருப்பதை போல எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுகிறான். ஆனா மனிதனுடைய குணம் என்னவென்றால், ஒரு காரியத்தை காதுல வாங்கினா அதை அடுத்தது 4 பேர் காதுல ஊதி விடாம அந்த மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கமே வராது. இது மனிதனுடைய குணாதிசயமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அது வர அந்த மனுஷனுக்கு மண்டை வெடிச்சிரும் பாருங்க. அதை மற்றவங்கள்ட்ட ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு ஒரு பெரிய பாரமே இறங்கினது போல. ஆனபடினால்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனுஷனை நம்பாத. உன் மேல எவ்வளவு பாசம் உள்ளவனா இருந்தாலும் சரி, அவனுடைய நாவை நம்பாத. நாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நாவு வளைகிற வில்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, கூர்மையான அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறது. சிறிய அவயவமாய் நம்முடைய சரீரத்தின் உறுப்பு நாவு இருந்தாலும் அது ஒரு பெரிய காட்டையே கொளுத்துகிற தீயை போல அந்த நாவு பொல்லாதது என்று சொல்லி எல்லாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனபடியினாலே நாம் இதுல மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், நம்மையும் கணக்கில வைத்து நம்மை தயவாய் நடத்துகிற ஒருவர் இருக்கிறார், நம்மீது மிகுந்த அன்பு வைத்து நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொண்டோமேயானால் நாம் அநேக போராட்டங்களிலிருந்து ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, தன்னுடைய பாரத்தை எந்த மனுஷனிடத்திலையும் ஷேர் பண்ணல, சொல்லவே இல்லை. நேர ஆலயத்துக்கு போறா, ஆலயத்துல தன்னுடைய இருதயத்தை பிழிந்து ஊற்றுகிறாள். கர்த்தர் அவளுடைய கண்ணீரை காண்கிறார். அருமையான தீர்க்கதரிசி சாமுவேலை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள் பிரியமானவர்களே. ஆண்டவரை மாத்திரம் நம்பி சார்ந்து கொண்டபடினாலே சாமுவேலை மறுபடியும் ஆலயத்திலே கொண்டு போய் விடுகிறவளாயிருந்தாள். அதனுடைய பலனை அவள் பிற்காலத்துல அவள் பார்த்தாள், அதற்கு மேலும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாள். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராலே நசரேயனாய் உருவாக்கப்பட்டவன், பலசாலியாய் உருவாக்கப்பட்டவன் சிம்சோனை கொண்டு ஆண்டவர் நிறைய திட்டங்களை வைத்திருந்தார். ஆனால் அவனோ அவை எல்லாவற்றையும் மறந்தவனாக தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணிடத்துல அவன் தன் இருதயத்தை கொடுத்தான். அவள் தன்னை அதிகமாய் நேசிக்கிறாள் என்று சொல்லி தன்னிடத்துல இருந்த பலத்தின் ரகசியத்தை தெளிலால நம்பி எல்லாவற்றையும் சொன்னான் பிரியமானவர்களே. அது அவனுக்கு மிகுந்த பாதிப்பாய் இருந்தது, ஆபத்தாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனபடியினால மனிதனை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். அவர் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவார் பிரியமானவர்களே. அவர் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துவார். கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.